தவளகிரி ஈஸ்வரர் மலை திருவண்ணாமலை வந்தவாசியில் அமைந்துள்ளது. இந்த வெண்குன்றம் 1500 அடி உயர சிவத்தலம். உச்சியை அடைய படிக்கட்டுகள் மற்றும் இரும்பு வேலி உண்டு. பாதுகாப்பான ஆன்மீக பயணம், எளிதான சிவ தரிசனம். பொந்து தோரணமலை முருகன். தென்காசியில் அகத்தியர் வழிபட்ட முருகன் கோவில். 2000 அடி உயர குகை கோவில். 1000 படிக்கட்டுகளை கடந்து உச்சிக்கு செல்ல வேண்டும். மதியம் 3 மணிக்குள் செல்லவும். இயற்கை எழில் கொஞ்சம். 8 ரங்கமலை மல்லீஸ்வரர். கரூர் திண்டுக்கல் எல்லையில் 3500 அடி உயர கோவில் செங்குத்தான பாறை மீது அமைந்துள்ளது. இந்த ஆலயம் மூலிகைகள் நிறைந்த மலை, நோய்கள் தீர்க்கும் தலம், அற்புதமான மலை கோவில். 7 சுவாமி மலை. ஏலகிரியின் மிக உயர்ந்த சிகரத்தில் ஒரு கோவில். 4300 அடி உயரம். மங்களம் கிராமத்தில் துவங்கி மேகங்களை தொட்டு செல்லலாம். சிறிய முருகன் சந்நிதி உண்டு. குளுமையான ஆன்மீக உலா. 6 கொண்டரங்கி மல்லிகார்ஜுனர். திண்டுக்கல்லில் உள்ள கூம்பு வடிவ மலைக்கோவில். 3800 அடி உயரம். பாறைகளை குடைந்த படிக்கட்டுகள். மிகவும் செங்குத்தான பாதை. குகையில் சுயம்பு லிங்கம். திகிலூட்டும் பக்தி பயணம். தலைமலை பெருமாள். திருச்சி நாமக்கல் எல்லையில் தலை போன்ற சிகரம். 3200 அடி உயரம். 7 கிலோமீட்டர் கரடு முரடான பாதை. விளிம்பில் நடக்கும் த்ரில். பெருமாள் அருள் கிடைக்கும். சாகச பக்தர்கள் விரும்புவது. ஆண்டு சதுரகிரி மகாலிங்கம். சித்தர்கள் வாழும் பூமி. மேற்கு தொடர்ச்சி மலை. சுந்தர மகாலிங்கம் கோவில். 7 கிலோமீட்டர் அடர்ந்த காடு. மூலிகை வாசம் வீசும். அமாவாசை பௌர்ணமி சிறப்பு. சிவலோகம் பூலோகம் வரும். பர்வதமலை மல்லிகார்ஜுனர். திருவண்ணாமலையின் அடையாளம். 4500 அடி உயரம். கடப்பாறை பாதை பிரபலம். செங்குத்தான இரும்பு ஏணி. உயிரை பணயம் வைக்கும் பக்தி. நம்பிக்கை தரும் பயணம். த்ரில் மற்றும் பக்தி. வெள்ளியங்கிரி ஆண்டவர். தென்கைலாயம் என்று பெயர். கோவையில் உள்ள 7 மலைகள். 5800 அடி உயரம். மேகங்கள் சூழ்ந்த வெள்ளிமலை. கடுமையான குளிர்காற்று. உடல் வருத்தும் ஆன்மீகம். சிவனருள் நிச்சயம் கிட்டும். 1 பொதிகை மலை அகத்தியர். தமிழ் பிறந்த பொதிகை மலை. 6100 அடி சிகரம். அகத்தியர் கோவில் உள்ளது. மிக பாதுகாக்கப்பட்ட வனம். கேரளா வழியாக செல்லலாம். இயற்கையோடு கலந்த ஆன்மீகம். தமிழர்களின் ஆதி இருப்பிடம்.